நம்மளோட எலும்புகளுக்கு பலத்தையும் கண் பார்வைக்கு பாதுகாப்பையும் தரக்கூடிய பாலக்கீரையை வச்சியும் புரதச்சத்துக்கள் நார்ச்சத்துக்கள் நிறைந்த வேர்க்கடலையை வச்சியும் இப்போ நம்ம ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணலாம். அதீத சத்துக்கள் நிறைந்த பாலக்கீரையும் வேர்க்கடலையும் வச்சு ஒரு வித்தியாசமான முறையில செஞ்ச இந்த ரெசிபி ரொம்பவே அருமையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாலக்கீரையை எடுத்து நல்லா கழுவி பொடியா நறுக்கி மிக்சி ஜார்ல சேர்த்து இது கூடவே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் வெள்ளைப்பூடு இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெயை ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம் பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா வேர்க்கடலை இதையும் குக்கர்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலை இருக்கிற சத்துக்கள் நம்மளோட உடல் எடையை அதிகரிக்காம அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு உதவும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். பாலக்கீரையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்கி எடுக்கிறோமோ டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீரையோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வித்தியாசமான முறையில் செஞ்ச பாலக்கீரை வேர்க்கடலை சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கீரை பிடிக்காது சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டான சத்துக்களும் அதிகமாக இருக்கிற இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.